கல்லை வணங்குவதனால் பரம்பொருளை பற்றிய ஞானம் உண்டாகுமா? கல்லை வணங்குவதனால் பரம்பொருளை பற்றிய ஞானம் உண்டாகுமா? கல் வணக்கத்தில் பற்று வைப்பது முடிவில் ஏமாற்றத்தையே தரும். தனக்கே கடக்க தெரியாதது பிறரை எப்படி கடத்து வைக்கும்? பார்த்தாலே மதிமயக்கத்தை விளைவிக்கும் இவைகள் வணக்கத்துக்குரியவைகள் அல்ல. இவைகளை விலக்க வேண்டும். தீரனாயுள்ள குருவையே வணங்க வேண்டும். இது 115 சங்கீதத்தில் ஏற்கனவே நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. தன்னையே கடக்க தெரியாது நம்மளே எப்படி கிடைக்கும்? டிவியில் காட்டுறான், சுவாமி எழுந்தறிவிட்டார், புறப்படுகிறார். தூக்கிட்டு தான் போவாங்களே தவிர அவர் புறப்படவும் மாட்டார், ஒரு எட்டு வைக்கவும் மாட்டார். இப்படிலாம் இன்றைக்கும் இப்படி காமிக்கிறாங்க. படித்தவங்க கூட அதில் மயங்கிறாங்க. சரி, மாசற்ற இறைவனின் அன்பை வெளிப்படுத்தும் மத்தியஸ்தனே. இயேசு கிறிஸ்துவுக்கு மத்தியஸ்தர் என்று பேர் உண்டு. எங்கள் 20 பேரும் கை வைக்கத்தக்க ஒரு மத்தியஸ்தன் இல்லையோ என்று யோபிலே ஒரு கேள்வி எழுப்புகிறது. இல்லையோ? பவுல் எழுதுகிறார், there is a mediator. மத்தியஸ்தர் இருக்கிறார். யாரு? தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே. ஆக பிரபுபாதாவினுடைய இஸ்கானில் கூட நிறைய பைபிள் கொள்கைகள் இருப்பதனால்தான் வெள்ளைக்காரர்கள் மயங்குகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வெள்ளைக்காரங்களுக்கு என்னடா இவங்க நம்ம பைபிளில் உள்ளதெல்லாம் சொல்கிறாங்களே, அப்போ இதுதான் உண்மை போல இருக்குது. ஏற்கனவே இந்து மதம் 7000 ஆண்டுகள் கிமுக்கு முன்னாலே இருக்குன்னு ஒரு பொய்யை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை உடைக்கணும். இந்து மதம் என்பது வெள்ளைக்காரன் காலத்திலே தோன்றியது. அதுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? ஒரு 220 வருஷம்தான் இருக்கும். 1796 ஆண்டு சர் வில்லியம் ஜோன்ஸ் என்ற ஒரு தலைமை நீதிபதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். அவர் இந்திய மக்களிலே கிறிஸ்தவர்களுக்கு பைபிளை கொண்டு சட்டம் தயாரித்தார். இஸ்லாமியருக்கு குரானை வைத்து அரசியல் சட்டம் தயாரித்தார். மற்றவர்களுக்கு என்ன புஸ்தகம் என்று கேட்டபோது பிராமணர்கள் வர்ணாஷ்ர தர்மா என்று மத கொள்கை அல்ல, அது ஜாதி கொள்கை. வர்ணாஷ்ர தர்மா என்று ஜாதி கொள்கையை எழுதின அந்த புஸ்தகத்தை கொண்டு இதுதான் எங்கள் புஸ்தகம் என்று கொடுத்து விட்டார்கள். அந்த வெள்ளைக்காரனுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஜாதி கிடையாது, எல்லாரும் மனுஷன்தான். பெரிய அதிகாரியும் பியூனும் ஹோட்டலில் ஒன்றா உட்காந்து டீ சாப்பிடுவாங்க. அவங்க நான் பெரியவன் நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நாட்கள். இப்போ அந்த மாதிரி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட போது என்னன்னு தெரியாமலேயே அதை சட்டமாக்கி இதுதான் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களுக்கும் முஸ்லீம்கள் இல்லாதவர்களுக்கும் சட்ட புத்தகம் என்று எழுதி அதை சட்டமாக்கி விட்டார். அது ரொம்ப வசதியாக போச்சு அவங்களுக்கு. இப்போது 2016 நடந்துக்கிட்டு இருக்கு. 2016 1796 கழிங்க எவ்வளோ வருது? 2016 1796 கழிச்சு பாருங்க. ஐயா 200 அவ்வளோதான் வரும். அவ்வளோதான் இந்து மதத்தினுடைய வயசு. அதே போல தான் கிபி 200ஆம் ஆண்டில் தான் சமஸ்கிருதம் தோன்றியது. கிறிஸ்துவுக்கு முன்பு சமஸ்கிருதம் கிடையாது. அது ஸ்போக்கன் லாங்குவேஜ், பேசக்கூடிய மொழியும் அல்ல. இன்றைக்கு அதை திணிக்கிறார்கள், எப்படியாவது சமஸ்கிருதம் திணிக்கணும்னு சொல்லி. அது யாரும் பேசலை. இப்போ கன்னடம் பேசுகிறவங்கள என்னன்னு சொல்லுவீங்க? கன்னடம் பேசுகிறவங்கள இப்போ தமிழ் பேசுனா தமிழ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? கன்னடம் பேசுனான்னு சொல்லுவாங்க கன்னடக்காரன்னு சொல்லுவோம். மலையாளம் பேசுனா மலையாளின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதம் பேசுனா சொல்லவே முடியாதுங்க. அறிவில்லாத ஒரு மொழி, பழக்கத்தில் இல்லாத ஒரு மொழி. இன்னும் சில வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு சமஸ்கிருதத்தில் வார்த்தைகள் கிடையாது. ரத்தம் அப்படின்னா கூன் அப்படிம்பான். ஒரு கொலை நடந்துருச்சு சொன்னால் கூன் கியா அப்படிம்பான். ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கூன் படா அப்படிம்பான். எல்லாத்துக்கும் கூன் தான். நமக்கு அப்படி இல்லை. விபத்து, கொலை, ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது. தடால்னு விழுந்தான்னு சொன்னால் தமிழில் எங்கே விழுந்திருப்பான்? கீழே தரையில் தடால்னு விழுந்துட்டான். துபீர்னு விழுந்தான்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே ஊற்றிச்சிட்டான். அந்த வார்த்தையிலேயே நமக்கு விளங்கும். ஆனால் சமஸ்கிருதம் அப்படி இல்லை.
150வது ஆண்டு கிபி 150 ஆரம்பித்து கிபி 500ஆம் ஆண்டில் சிறந்தது மொழி என்று சொல்லி அது ஒரு ரொம்ப பழமையான மொழி என்பதை தந்திரமான முறையில் யாருக்கும் தெரியாதபடி சட்டசபையிலே அரங்கேற்றம் பண்ணிவிட்டார்கள். அதனால்தான் கலைஞர் தனித்தமாக தமிழ் செம்மொழி தமிழை பெரிய பெரிய விழாவாகவே நடத்தி காண்பித்தார் கோவையில். இப்படி பல வகையிலேயும் பிராமணர்கள் சரி செய்து தங்கள் மார்க்கத்தை கொண்டு வருவதற்கு ஏற்படுத்தின காலத்தில் தான் இந்த குரு என்ற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது. குருயிசம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்தது. ஆகவே இந்த குருவை பற்றி கொஞ்ச நேரம் பேசுகிறேன். யதங்கரி கமலத்வந்தம் தத்வம் வதாப நிவாரகம் தாரகம் பவ சிந்தோச்ச ஸ்ரீ குரும் பிரமாணம் யகம். என்னுடைய பொறிப்புரை என்னன்னா, எவருடைய பாத கமலங்கள் இரண்டும் துவந்தத்தால் ஏற்பட்ட துன்பத்தை நிவாரணம் செய்யுமோ, பிறவிக்கடலையும் தாண்டுவிக்குமோ அந்த குருவை நான் வணங்குகிறேன். யாருடைய கிருபையினாலே நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் இந்த உலகத்தை தாண்டி பரலோகத்துக்கு போகும் வழியை ஏற்படுத்தினாரோ அவருடைய பாத கமலங்களை நான் வணங்குகிறேன் என்பது குரு கீதையினுடைய முதலாவது ஸ்லோகம். முதல் சாப்டரில் 16வது ஸ்லோகம். அது முதல் ஆரம்பமே அப்படி தான் ஆரம்பிக்குது. குருவுக்கு லட்சணம் சொல்லியிருக்காங்க. குருன்னா யார், எப்படி இருக்கணும்னு சொல்லி. நான் கோயம்புத்தூரில் வாழ்ந்தபோது 1976ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், 76ஆம் ஆண்டு திருமுருக கிருபானந்த வாரியாருக்கு 75 வயசு. பவள விழா கொண்டாடினாங்க. தெரியுமா யாருக்காவது கிருபானந்த வாரியார்? எவ்வளோ பேருக்கு தெரியும்? சிறந்த தமிழறிஞர். யானையை பூனையாக்குவார், பூனையை குதிரையாக்கிடுவார். அவ்வளவு ஆற்றல் உண்டு தமிழில். நல்ல கருத்தோடு பேசுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய கூட்டங்கள். எனக்கு அப்போ 40 வயசு தான் இருக்கும். அவர் கூட்டங்களுக்கெல்லாம் போவேன். கோயம்புத்தூரில் அடிக்கடி கூட்டம் வைப்பாங்க அவரை வச்சு. 9ஆம் மாதம் நினைக்கிறேன். அதில் தினமலர் பத்திரிகையில் அடுத்த நாள் போட்டிருந்தாங்க அவருடைய செய்தி. ஒரு அழுக்கு கந்தை துணியை வெயிலில் போட்டால், நல்ல சுடு வெயிலில் போட்டால் அந்த துணி காயுமே தவிர அது எரியாது. எவ்வளோ வெயில் அடிக்குதோ அந்த கொடுமையான வெயிலில் போட்டு பாருங்கள், அது எரியவே எரியாது, காயும். ஆனால் சூரியனுக்கும் அந்த துணிக்கும் இடையிலே ஒரு பூத கண்ணாடியை வைத்தால் அந்த சூரியனுடைய 33 கிரணங்களையும் அது ஈர்த்து அந்த துணி மேல் பாய்ச்சும்போது அது நெருப்பு பற்றி எரிந்து சாம்பலாய் போய்விடும். அதுபோல நாம் பக்தியிலே காயத்தான் முடியும். ஆனால் நமக்கும் இறைவனுக்கும் நடுவிலே பூத கண்ணாடி மாதிரி ஒரு குருநாதன் வந்து நமக்காக பரிந்து பேசி நம்முடைய பாவத்தை நீக்காவிட்டால் நமக்கு பாவத்துக்கு முடிவுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முடிச்சிட்டார். நான் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட ஓடி போய், ஐயா அந்த குருநாதன் யாருன்னு சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமேன்ட்டு போயிட்டார். எனக்கு அவரோட நல்ல பழக்கம் உண்டு. அவரை நான் ரொம்ப மதிப்பேன். ஒரு குருநாதனுடைய வேலை என்ன? இறைவனுடைய சகல சக்திகளையும் கொண்டு வந்து சூரியனுடைய 33 கிரணங்களையும் அந்த பூத கண்ணாடி ஈர்த்து அதை துணியை பாய்ச்சும் போது அது அந்த கந்தல், அந்த அசிங்கம் முடிச்ச அழுக்கு கந்தல் எரிஞ்சு சாம்பலாக போகுது. அதுபோல் பாவம் சாம்பலாய் போவதற்கு இறைவனுக்கு எனக்கு நடுவில் குருநாதன் தேவை. அந்த குருநாதன் யார்? இறைவனுடைய சகல பரிபூரணத்தையும் பெற்றவர். இன்றைக்கி இருக்கிற எந்த குருவுக்கும் அந்த தன்மை கிடையாது. ஏதோ நமக்கு கொஞ்சம் சில நல்ல குருக்களும் இருக்கிறாங்க, டூப்ளிகேட் தான் நிறைய இருக்குது. எல்லா மதத்துலேயும் சொல்கிறேன், எல்லா மதத்துலேயும் டூப்ளிகேட் நிறைய இருக்குது. நமக்கு நல்ல குருக்களும் உண்டு, அங்கங்கே விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கிறாங்க. போதகர்கள், நல்ல போதகர்களும் இருக்கிறாங்க, சிலர் மறைந்து விட்டார்கள். அப்போது தேவனுடைய வார்த்தையில் நம்ம பார்க்கிறபடி சூரியகாந்த கல்லிடத்திலே செய்ய சுடர் தோன்றிட சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் என்று ஒரு பாடல் உண்டு. சூரியகாந்த கல், அந்த சூரியகாந்த கல்லை நீங்கள் தட்டிங்கன்னா நெருப்பு வரும்.
காடுகளில் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் வேடர்கள் ஏதாவது அந்த கல்லை கண்டுபிடிச்சி டப் டப் 2 அடி அடித்தாலும் நெருப்பு வரும். அதில் துணி பஞ்சு கட்டை ஏதாவது வச்சு நெருப்பு வச்சு சுட்டு சாப்பிட்ருவாங்க. அதுபோல் ஆரியனாம் ஆசான், குருநாதனாகிய ஆசான் நமது உள்ளத்திலே வருவாரானால் அவருடைய ஞானம் நம்முடைய ஆத்மாவின் அடியிலே தோன்ற ஆரம்பிக்கும். ஆகவே நமக்கு குருநாதன் கண்டிப்பாக தேவை. ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாம், அதை ஒரு கவிஞர் சொல்லுகிறார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். அதாவது குருட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய குருவை சேர்த்துக்க மாட்டாங்களாம், குருட்டுத்தன்மையை நீக்காத குருவை சேர்த்துக்குவாங்களாம். ஏன்னா அவங்க மாதிரி அவங்க இருக்கிறார்களா, 2 பேரும் குருடா. இப்படி குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே அப்படின்னு ஒரு பாடல். இது கிபி 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் சித்தர் எழுதின திருமூலருடைய பாடல். 12ஆம் நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டு எழுதின பாடல். அப்போ இந்த பாடலின்படி பைபிளில் ஏற்கனவே இயேசுநாதர் சொல்லிட்டு போயிட்டார், குருடனும் குருடனும் நடந்து போனால் 2 பேரும் குழியில் விழுவார்கள். ஆக வேதத்தில் இல்லாத ஒன்றையும் நமது நாட்டு தமிழ் நூல்களோ வேதங்களோ அல்லது பௌராணிகமோ சொல்லாமல் இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறார், ஔவையார், அவருடைய அகவலில் சொல்கிறாரு, குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தெனக் கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கழிந்தே. கோடு என்றால் மலை. அந்த மலையில் உள்ள ஒரு ஆயுதத்திலே கொடுவினை களைந்தாராம். அந்த குரு வடிவாகி உருவம் பெற்று குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் பொருள் இதுதான் என்று சத்தியத்தை சத்தியமாய் போதித்து வாடா வகைதான், நான் இன்றைக்கும் வாடிப்போகாமல் இருக்கும்படி ஒரு வகை எனக்கு சொல்லி மகிழ்ந்து எனக்கு அருளி தன்னுடைய கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்தார். இந்த பாட்டெல்லாம் இன்றைக்கு பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் வர்றதும் கிடையாது, எந்த ஹிந்து சமாஜத்திலையும் இதெல்லாம் பற்றி போதிக்கிறதும் கிடையாது. இதெல்லாம் அப்படியே மறைச்சி வச்சுட்டாங்க. இன்னொன்று சொல்கிறார், கட்டுண்ட கள்வன் தானோ கட்டினை விட்டு கொள்வான், விட்ட வேதனையை தீர்க்க விடுவிப்பான் ஒருவன் வேண்டும், அட்டமா சித்திகளை காலறிவினால் அறியலாகும், தட்டர பாசம் தீர்க்க தற்பர குருவே வேண்டும். ஒரு கள்ளனை பிடிச்சி கட்டி போட்டாச்சு, அந்த கள்ளன் அழுகிறான், ஐயா நான் விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், சத்தியமாக செய்ய மாட்டேன், அழுகிறான். இவன் அழுது சத்தியம்லாம் பண்ணோன்னா அந்த கட்டு தானா அப்படியே கலந்து விழுந்துருமா? விட்ட வேதனையை தீர்க்க விடுவிப்பான் ஒருவன் வேண்டும். ஐயாவை நல்லா அழுது மனம் திரும்பிட்டா, ஐயா தயவுசெய்து விட்டுருக்கியான்னு கேட்டால் எப்படி விடுறது? நான் ஜாமீன் எடுத்துக்கிறேன், நான் சொல்கிறேன் விடுங்க, அவனுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், இனிமேல் அப்படி செஞ்சேன்னா நான் பதில் சொல்கிறேன். அப்படி ஒரு ஜாமீன் எடுக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தால்தான் அவர்தான் தற்பர குரு. தற்பரனாகிய தெய்வம் குருநாதனாக உலகத்திற்கு வந்து அருள் செய்தார். எப்படி? எனக்காக தன்னை ஜாமீன் வைத்து என்னை விடுவித்தார். அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே, தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பயன் எந்தாய் பராபரமே என்று சொல்லி தாய்மானர் என்ற ஒரு பெரிய ஞானி பாடினார். அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்காம் இறைவன் என்ன செய்தாராம்? தன்னை தந்து என்னை நரகத்திற்கு போகாதபடி தடுத்து என்னை ஆட்கொண்டு அவருடைய சாயலை எனக்கு திரும்ப கொடுத்தார். இந்த பாடல்கள் எல்லாம் எந்த தெய்வத்துக்கு பொருந்தும் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். குரு கீதையில் நான் எழுதின புஸ்தகம், இது ஒரு காப்பி தான் என்கிட்ட இருக்குது, லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். தயவுசெய்து யாரும் கேட்டுறாதீங்க. இது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இது அச்சடிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும், அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அச்சடித்து உங்களுக்கே கொடுத்துட்றேன். நீங்கள் வேணால் அது எல்லாருக்கும் கொடுங்க. நான் முதலாவது சொன்னேன், கூ என்றால் பாவம், அஞ்ஞானம், இருள் என்று. அது என்னுடைய ஸ்லோகம் சொல்கிறேன். உகாரச்சந்தகாரஸ்து ருகாரசன்னிரோத கிருத் அந்தகார விநாசித்வாத் குரு நித்திய பியதே.
உகாரச்சந்தா குணாதீதோ ரூபாதீதோ குகார குணரூப விசிவந்த்வாத் கிருத்திய பீதியதே உகாரச்சாந்தகா ரோகி ருகாரத்யஜ உச்சியதே அஞ்ஞான கிராசகம் ஸ்ரீ பிரம்மகுரு ரேவன சம்சய. குரு என்ற வார்த்தை கு என்றால் அஞ்ஞானம், ரு என்றால் அழிப்பவன், அஞ்ஞானத்தை அழிப்பவனே குரு. கு என்றால் இருள், இருளை அழித்து வெளிச்சத்தை கொடுப்பவனே குரு. இப்படி அந்த பாடலுக்கு குரு என்ற ரெண்டு வார்த்தைக்கு அஞ்ஞானத்தையும் பாவத்தையும் அழிப்பதற்கு தன்னை அழித்து கொண்டாரே ஒரு இறைவன், அந்த குரு தான் மெய்யான குரு. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொன்று பாருங்க, குரு எப்படி இருக்கணுமா? நிர்குணம் நிர்மலம் சாந்தம் ஜங்கமம் ஸ்திரமேவச வியாப்தம் ஏன ஜகத் சர்வம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குணமற்றவராயும் மாசற்றவராயும் சாந்தமுள்ளவராயும் உள்ள எவரால் அசைவதும் அசையாததுமான இந்த உலகம் அனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அவரே குரு, அவரைத்தான் வணங்க வேண்டும் என்று ஒரு பாடல் உண்டு. சிலாக்கியம் பரம்ஞானம் சிலாசங்க பிரதாரணே ஸ்வயம் தாத்து ந ஜானாதி பரம் நிஸ்தரையேத் கதம் நாவந்தனி ஆஸ்தே கஷ்டம் தர்ஷனாத் பிரார்த்தி கரகா வஜ்ரபேத்தான் குருன் தூரே தீரஸ்ய சமராத்யேத். கல்லை வணங்குவதனால் பரம்பொருளை பற்றிய ஞானம் உண்டாகுமா? கல்லை வணங்குவதனால் பரம்பொருளை பற்றிய ஞானம் உண்டாகுமா? கல் வணக்கத்தில் பற்று வைப்பது முடிவில் ஏமாற்றத்தையே தரும். தனக்கே கடக்க தெரியாதது பிறரை எப்படி கடத்து வைக்கும்? பார்த்தாலே மதிமயக்கத்தை விளைவிக்கும் இவைகள் வணக்கத்துக்குரியவைகள் அல்ல. இவைகளை விலக்க வேண்டும். தீரனாயுள்ள குருவையே வணங்க வேண்டும். இது 115 சங்கீதத்தில் ஏற்கனவே நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. தன்னையே கடக்க தெரியாது நம்மளே எப்படி கிடைக்கும்? டிவியில் காட்டுறான், சுவாமி எழுந்தறிவிட்டார், புறப்படுகிறார். தூக்கிட்டு தான் போவாங்களே தவிர அவர் புறப்படவும் மாட்டார், ஒரு எட்டு வைக்கவும் மாட்டார். இப்படிலாம் இன்றைக்கும் அப்படி காமிக்கிறாங்க. படித்தவங்க கூட அதில் மயங்கிறாங்க. சரி.